கவலைகளை மறப்பதற்கு ஒரே வழி, அந்த கவலையை காலுக்கு கீழ் போட்டு நசுக்குவதுதான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமை, இன்று இந்த கந்தன் வாக்கினை என் பிள்ளை கேட்டு முடிக்கின்ற நேரம். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு அதிசயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதுவும் நாளைய விடியலில். நாளைய விடியல் என்னவாக இருக்கப் போகின்றது? உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்பதனை நிச்சயமாக இன்று உன் அப்பன் முருகன் என்னிடத்தில் இருந்து என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். கந்தன் முன்னால் வந்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கும். துன்பங்களே உன்னை ஆட்டி படைத்தாலும் அதன் கடைசி முடிவாக நீ வேண்டி விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் நிலைத்திருக்கும். உன்னை சுற்றி என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதை எல்லாம் விடுத்து இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. இந்த கந்தன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம், நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த தருணங்கள் அத்தனையும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும். நாளைய தினம் இந்த கந்தன் எனக்குகந்த சஷ்டியினுடைய விடியல், தேய்பிறை சஷ்டி நாளில் உன் அப்பன் உன் இல்லம் தேடி வரப்போகின்ற நேரம். சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல். நீ நினைத்த மாற்றத்தை நான் உனக்கு நடத்தி தருகின்றேன். நானாக உனக்கு எதையும் அதிகமாகவோ குறைவாகவோ தரப்போவது கிடையாது. நீ என்னிடத்தில் என்ன கேட்டாயோ அதை மட்டுமே உனக்கு நான் தர நினைக்கின்றேன். என் பிள்ளைக்கு அது போதும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நடுவில் என் பிள்ளை ஆசைப்பட்டது கிடைத்து விட்டாலே போதும் என்றுதான் யோசிக்கிறாய். குறைந்தபட்சம் என்னுடைய விருப்பம் நிறைவேறிவிட்டால் அதுவே எனக்கு சந்தோஷம் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அதற்கு உனக்கான மன நிறைவை கொடுக்கத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்கி உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. ஒரு கவலையை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளியாக மாறிவிடுவாய். அதையே நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய உடல் நிலையையும் உன்னுடைய மனநிலையையும் நீ கெடுத்து கொள்வாய். அதே நேரத்தில் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லி அதை கடந்து போக நீ நினைத்து விட்டாயானால் வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக எளிதாக மீட்டெடுத்து விட முடியும். என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உன்னால் சட்டென்று வெளிவந்து விட முடியும். நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த கந்தன் பயணிக்கும் பொழுது உனக்கு கவலைகள் எதற்குமே தேவை கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக நினைத்து உன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு கந்தன் இருக்கின்ற இடத்தில் நமக்கு என்ன கவலை என்று ஒரு முறை நீ யோசிக்க தொடங்கு. கந்தன் நினைத்தால் அத்தனையிலும் இருந்து நம்மை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு. உன்னோடு இந்த நேரத்தில் நான் இருந்து தருகின்ற உனக்கான வெற்றி, நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றி. எவ்வளவு துன்பங்களை கடந்து வந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கைதான் இந்த அப்பனின் வார்த்தைகள் என்பதனை நான் நன்கு அறிவேன். அதனால்
கந்தன் உன் முன்னால் வந்துவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் வேண்டாம். வாழ்க்கையின் மீது நீ இழந்துவிட்ட நம்பிக்கைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும். எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் முன் வந்து விட்ட பிறகு இனி எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. எந்த விஷயத்தை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. யார் உன்னிடம் வந்து என்ன சொன்னாலும் சரி, யார் உனக்கு எத்தனை இடைஞ்சல்களை உருவாக்கினாலும் சரி, சட்டென்று அந்த நொடி உன் மனது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், இதுவும் கடந்து போகும், இந்த மனிதர்களையும் கடந்து போவோம் என்பதைத்தான் உன் மனது உனக்கு சொல்ல வேண்டும். என் குழந்தையே, காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ எண்ணியது, உன்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது என்று ஞாபகம் இருக்கிறதா? இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று தானே நினைத்தாய். ஆனால் அதையும் தாண்டி எத்தனையோ துன்பங்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை இப்பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறாய் எனும் பொழுது உனக்கே இதன் மீது ஒரு பிடித்தம் வந்து விட்டதல்லவா? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு. நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்று எண்ணிக்கொள். யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன சொன்னாலும், என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பேரதிசயங்கள் எல்லாமுமே உன் கண் முன்னாலேயே உனக்கு நடக்கும். உனக்கு பாவங்களை செய்தவர்களும் உன் கண் முன்னாலேயே அதற்கான தண்டனைகளையும் பெறுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. இன்று இவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு யாரும் தேவையில்லை என்று நிச்சயமாக சொல்லலாம். இவர்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒற்றை நொடியில் தலைகீழாக மாற்றி விடுவான் உன் அப்பன் முருகன் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவு ஆட்டங்களை ஆடினாலும் கடைசியில் சென்று சேரக்கூடிய இடம் இந்த 6 அடி மண்ணுக்குள் என்பது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும். அப்பன் முருகன் நான் நினைத்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் வந்து விடுகிறேன் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. தெய்வம் ஓர்வர் இல்லத்திற்கு வருகிறது எனும் பொழுது அதுதான் இப்பொழுது தொடர்ச்சியாக நடக்கிறதே என்று நீ சர்வசாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. நான் என் பிள்ளையை தேடி வரவில்லை, என் பிள்ளையினுடைய அன்பு என்னை தேடி வர வைத்திருக்கின்றது. என் பிள்ளை என் மீது கொண்ட உச்சகட்ட நம்பிக்கை என்னை உன் பக்கமாக வரவழைத்திருக்கின்றது. முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிப்பொழுதிலெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு, இந்த நேரம் நான் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டு, எப்பொழுதும் என்னை நினைத்து உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை அடைந்து கொண்டே இரு. யாருக்காகவும் எதையும் என் பிள்ளை விட்டு விடாதே. எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நம்பிக்கையை தொலைத்து விடாதே. உன் கையில் இருப்பது நிச்சயமாக உனக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே உனக்கு மிக பெரிய கை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான நேரங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திட வந்த உன் அப்பன் நாளைய விடியலில் உனக்கு தரப்போகின்ற வெற்றி செய்தி உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமையாக்கும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி இனிமேல் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் நாளைய சஷ்டியின் விடியலில், மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னை அழைப்பதும் இல்லை, என்னை வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த கந்தனின் கைகளில் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு விட்டதல்லவா? இனி எதற்காகவும் கலங்கி நிற்காதே. உன்னை சுற்றி வருகின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும்
நல்லபடியாக நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ உன் வேலையை சரியாக செய்து கொண்டிரு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.